நண்பர்களுக்கு வணக்கம். வாசிப்பை பற்றிய சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த பாட்காஸ்ட்டில் பொது நூலகத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்ட தலைநகர்கள்லையும் மாநகரங்கள்லேயும் நல்ல பெரிய நூலகங்கள் இருக்குது. மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய நூலகங்கள் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெருசு. அந்த நூலகங்களில் குறைந்தது 30க்கும் மேலான வார மாத இதழ்கள் வருது, தமிழிலும் ஆங்கிலத்திலும். அங்கே நீங்கள் இங்கிலீஷில் நேஷ்னல் ஜியாகிரபிக் மேகசினே வரும். அதில் உள்ள புகைப்படங்கள், அதில் எழுதப்பட்டிருக்க கட்டுரைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது உலகத்தரமானது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆங்கிலத்தில் ஒரே மாதிரி தான் அவங்க உலகம் பூரா அந்த பத்திரிகையை தயாரித்து வெளியிடுறாங்க. அதுபோக தினசரிகள் வரும். அதுபோக அந்த மாநகராட்சியோட அளவை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களோட எண்ணிக்கை இருக்கும். நகராட்சிகளிலும் உள்ள நூலகங்கள் படுத்தக்கூடிய அளவில் பெரிதாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன பஞ்சாயத்துகள், ஒரு சின்ன ஊர்களில் நூலகங்கள் இருக்குது. அது மக்கள் பயன்படுத்தாமல் பெரும்பாலும் மூடி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இதை கேட்குற யாருக்கும் அதை பற்றி தகவல் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியட்டும். இந்த நூலகங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிடணும், அங்கே நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கான கட்டணம் அப்படின்றது 60 ரூபா. ஒரு ஆண்டுக்கான சந்தா அப்படின்றது, அதிர்ச்சி ஆயிடாதீங்க, வெறும் 10 ரூபா தான். இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள இங்கே எத்தனை கோடி பேர் இருக்கோம், இதில் நூலகத்தை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் நீங்கள் அந்த லேட் கட்டணம் அப்படின்றது, புத்தகத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல அப்படின்னா அதுக்கு 1 ரூபா 2 ரூபான்ற மாதிரி தான் ஃபைனெல்லாம் போடுறாங்க. ஆங்கிலத்தில் குட்வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஹாலிவுட் படம் தான். அந்த படத்தோட கதாநாயகன் பேர் வில் ஹண்டிங். அவன் ஒரு யூனிவர்சிட்டியில் டாய்லெட்டு கழுவுறனாக இருப்பான், ஜானிட்டர்னு சொல்லுவாங்க. அவன் அந்த யூனிவர்சிட்டி பேராசிரியர் போர்டில் எழுதி போட்டிருந்த கணக்குகள், அந்த புதிர்களுக்கான விடைகளை அதை சால்வ் பண்ணிட்டு போயிடுவான் அவன். ஆனால் எந்த முறையான படிப்பையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே மாட்டான். இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவன் பொது நூலகத்திலேருந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சில், ஒரு பாரில் வச்சு ஒரு அறிவுஜீவித்தனமாக ஒருத்தர் பேசும்போது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நீ $2 லட்சம் கட்டி படித்ததை நான் $2 ஃபைன் கட்டி நான் அந்த யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ அமெரிக்காவில் உள்ள லைப்ரரியோட பாசிபிலிட்டி அது. அங்கே உள்ள ஒரு பப்ளிக் லைப்ரரி அக்சஸ் உள்ள ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் எவ்வளோ விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றதுக்கான சாம்பிள் காட்சி அது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நூலகங்கள் ஒரு பல்கலைக்கழக அளவுக்கு தரமானதாக இருக்குமா அப்படின்றது கேள்விக்குரியது தான். ஆனாலும் உங்களுக்கு பத்திரிகைகள், வார இதழ்கள், மாத இதழ்கள் போக நீங்கள் படிக்க விரும்பும் பல புத்தகங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். நீங்கள் அதை தேடி படிக்கலாம். உங்களுக்கு இந்த உறுப்பினராவது, சந்தா கட்டுறது இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக நூலகத்துக்கு போயிட்டு அங்கே பதிவு செஞ்சுட்டு, அங்கே வருகை பதிவேடில் கையெழுத்தை போட்டு நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அகைன் மாநகராட்சி நூலகங்களில் சிறுவர்களுக்கான தனிப்பகுதியும் இருக்கும். நீங்கள் குழந்தைகளையும் கூப்பிட்டு போகலாம், அவங்களுக்கான நூல்கள் இருக்கும். அவங்க அமர்ந்து படிப்பதற்கு ஏற்ற மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே சென்னையில் உள்ள அண்ணா லைப்ரரியும் மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் ஃபுல்லி ஏசி பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த 2 ஊரில் உள்ளவங்களுக்கு அங்கே போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவர்கள் அவங்கவுங்க ஊரில் உள்ள நூலகங்களை சென்று பார்க்கலாம், அங்கே அமர்ந்து படிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். அண்ட் இந்த நூலகங்களில் உள்ள புத்தகங்களை தேடி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க இஷ்டம் போல் அடுக்கி வச்சுருப்பாங்க. இடங்கள் மாறி இருக்கும், தலைப்புகள் மாறி இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறது 5 புக்குன்னா அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற 1000 புத்தகத்துக்கு நடுவில் நீங்கள் அந்த 5 புத்தகத்தை தேடுற மாதிரி இருக்கும். மற்ற 1000 புத்தகங்களும் உங்களுக்கு தேவைப்படலாம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் தேடும்போது சர்ப்ரைஸாக ஏதோ ஒரு புக்கை கண்டுபிடிக்கலாம். செரண்டிபிட்டியஸ் ஃபைண்டிங் அப்படிவாங்க, ஜாய் ஆஃப் டிஸ்கவரி. ஸோ பொது நூலகத்தை போய் இப்படி துளாவறதுல இப்படி ஒரு லாபமும் இருக்குது. நீங்கள் தேடினது உடனே கிடைக்காது, ஆனால் வேறு ஏதோ ஒன்று கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் இந்த பப்ளிக் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் அப்படின்றவங்க இந்த ரீடர்ஸை, இந்த பொது வாசகர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சென்சிட்டைஸ் பண்ணப்பட்டவங்க கிடையாது. அரசாங்க முட்டை அம்மிகள்லையும் உடைக்கும் அப்படின்றது பழமொழி. அதனால் எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் எந்த ஒரு சாதாரண குடிமகனையும் ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் தான் டீல் பண்ணுவாங்க. அது அதிகாரத்தோட பழக்கம், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் ஒரு அறியப்பட்ட நபர் இல்லை, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா
அவங்க வந்து உங்களை கொஞ்சம் ரஃப்ஷாடியாக ட்ரீட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. பிச்சை பெற்றாலும் படிக்கணும் அப்படின்றது தான் தமிழ் மரபு. அதனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே உள்ளவங்களோட அந்த விட்டேத்தியான மனநிலை, இன்டிஃபரன்ஸ், அவங்களுக்கு அவங்க புத்தகத்தை அடுக்கி வைக்க மட்டும் தெரியும். பெரும்பாலும் லைப்ரரியை டீல் பண்ணுற யாரும் எதையும் வாசிக்கக்கூடியவங்களாகவே இருக்க மாட்டாங்க, பொது நூலகத்தை பொறுத்த வரைக்கும், பப்ளிக் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அதை தாண்டி தான் நீங்கள் தொடர்ந்து அங்கே போய் தான் நீங்கள் அப்படி முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு அங்கே வேண்டிய நூல்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் எடுத்து தொடர்ந்து வாசிக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த பொது நூலகத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க தான். டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி, இப்படி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க தான் இந்த பொது நூலகம் எல்லாம் நிறைஞ்சு உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சேர்களிலும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. இப்போ மெட்ராஸ், மதுரை இந்த 2 ஊர்லேயும் அவங்களுக்கே தனி செக்ஷன்களே உருவாக்கிட்டாங்க. பட் மற்ற ஊர்களில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இடம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 30 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குன்னா அங்கே 40 பேர் உட்காந்துருப்பாங்க, தரையிலலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பொது நூலகம் இப்போ அவங்க வசம் போயிடுச்சு. பொது வாசகர்கள் வராததுனால இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த நூலகங்களை ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்லவும் முடியாது. பட் இவங்களை மீறி தான், இவங்களை தாண்டி தான் இந்த ஊழியர்கள், இந்த போட்டித் தேர்வர்கள், இவங்களெல்லாம் தாண்டி தான் ஒரு பொது வாசகர் நூலகத்தை பயன்படுத்த முடியும். அவருக்கு அசாத்தியமான பொறுமை வேணும், அதை போய் அக்சஸ் பண்ணுறதுக்கான பொறுமை. காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கல்லூரி லைப்ரரியிலேயே தேவைப்படக்கூடிய நூல்கள் நிச்சயம் ஒரு 100 நூலாவது இருக்கும். நீங்கள் அதை தேடி எடுத்து வாசிக்கலாம். அண்ட் நீங்கள் காலேஜ் 3 இயர்ஸ் படிக்க போகிறீங்க, இல்லை 4 இயர்ஸ் படிக்க போகிறீங்க, இல்லை யூஜி பிஜி எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் உங்கள் கல்லூரி நூலகத்திலே இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்து வருங்காலத்தில் வந்து மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, உங்களுக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் அந்த 5 வருஷத்துலேயே கட்டி எழுப்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்ற தெளிவு உங்களுக்கே வந்துடும். இந்த பப்ளிக் லைப்ரரி அப்புறம் காலேஜ் லைப்ரரிக்கு வெளியில் நீங்கள் புக்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இலக்கிய அமைப்புகள் எல்லா சின்ன நகரங்கள்லேயும் செயல்படுது. அதில் நீங்கள் உறுப்பினராகலாம். அங்கே நட்பு வைத்து கொள்ளும்போது உங்களுக்கு அங்கே அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கிடக்கூடிய புத்தகங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு வாசகர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து படித்து வர சொல்லி அதை பற்றி பேசலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களால் தொடர்ந்து வாங்க முடியும், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, தொடர்ந்து வாங்க முடியும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 புக்கு வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் உங்கள்கிட்டயே 50 புக்கு சேர்ந்துடும். அப்போ உங்கள்கிட்டயே ஒரு குட்டி லைப்ரரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு 4 நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொடுத்து வாங்கிக்கிட முடியும். நீங்கள் ரெகுலராக புத்தகங்கள் வாங்கி படிச்சுட்டு இருக்கவங்ககிட்ட கொடுத்து இது பண்ணும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு திரும்ப உறுதியாக வந்துடும். ஏன்னா எதை கடன் கொடுத்தாலும் புத்தகத்தை கடன் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் பழமொழி இருக்குது ஊருக்குள்ளே. பட் ஆனால் நீங்கள் ஒரு வாசகர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது உறுதியாக உங்களிடம் திரும்ப வரும். அதனால் பயப்படாமல் கொடுத்து வாங்கலாம். புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு பணத்தை விட, புத்தகத்தோட அவைலபிலிட்டியை விட வாசிக்கணும் அப்படின்ற மனமும் அதற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய தெளிவும் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒதுக்கி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 வருஷத்துலேயே தலை சிறந்த வாசகர் ஆகிடுவீங்க. இப்போ அடுத்த பாட்காஸ்ட்டில் வாசிப்பின் போது ஏற்படக்கூடிய இடைவெளிகள், தடங்கல்கள், இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசலான் இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.